வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் பாண்டியராசன்யா. சேலம் வடக்கு தொகுதி கட்சி மாவட்ட தலைவர். முக்தார் அகமது என்கிற ஒரு நெறியாளர் நம் ஈழத்து சொந்தம் கஜன் என்கிறவரை ஒரு நேர்காணல் எடுத்திருந்தார். அந்த நேர்காணலை முழுவதுமாக நான் பார்க்க நேர்ந்தது, கேட்க நேர்ந்தது. அந்த காணொளி முழுமையாக கேட்ட பொழுது என்னால் முழுக்க முழுக்க முக்தார் என்கிற ஒரு பேர்வழி உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரையில் சீமான் எதிர்ப்பை மட்டுமே வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சொல்ல போனால் சீமானை இவர்களுக்கு எதிரியாக கட்டமைக்க வேண்டும் என்கிற தனியாத வேட்கை தான் அவருடைய அந்த நேர்காணலில் அவருடைய கேள்விகளாக வைக்கிறார். நல்ல வேளையாக கஜன் என்கிற நம் ஈழத்து உறவு அவருடைய வேட்டைக்கு பலியாகாமல் உள்ளது உள்ளபடி அவர் மனதில் என்ன தோன்றியதோ அதை மட்டுமே பேசி விலகி போய்விட்டார். இந்த முக்தார் என்கிற நபர் திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா நெடுமாறன், ஐயா கொளத்தூர் மணி, ஐயா வை கோபால்சாமி போன்றவர்கள் எல்லாம் ஈழத்திற்கு மிகப்பெரிய உதவிகள் செய்ததாகவும் சீமான் எதுவுமே செய்யவில்லை. நான் இந்த முக்தாருக்கு நான் இந்த காணொலியின் வாயிலாக நான் சில பதிவுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்கு பதிலளிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க சொன்ன மாதிரி ஆனா அந்த டம்லைன் சொல்லுவாங்க, அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் தான் அவருக்கு காணொலியில எல்லாத்துலயுமே வைக்கிறாரு. அதுவும் இது ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள். ஐயா, அடிப்படையில முக்தார் அகமதுங்கிறவர் ஒரு ஆண்மை குறைபாட்டுக்கு லேகியம் விற்கிற ஒரு நபருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா இந்த காணொலியில் வாயிலா உலக தமிழர்கள் எல்லாத்துக்கும் நான் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறேன். முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை, செயல்பாடு, பேச்சு, நடத்தை எல்லாமே இப்படி விரசமாகவும் ஆபாசமாகவும் தான் இருக்கும். அதுல நம்ம வியப்படைறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் சொல்றாரு, வைகோ, திமுக, அண்ணன் திருமாவளவன், ஐயா கொளத்தூர் மணி இவர்கள் எல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு எல்லா விதமான உதவியை செய்தது போலவும் எங்கள் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமான் எதுவுமே செய்யவில்லை என்பது போலவும் ஒரு கட்டமைக்க முயற்சிக்கிறார். நான் அவருக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதுக்கு ஆதரவாக நின்றதே கிடையாது. சத்தியம், இது சத்தியம். இன்னும் சொல்றாரு, அவர் 2 முறை திமுக ஆட்சியை இழந்தது என்று சொல்லுகிறார். இது வரலாற்றில் அவர் திரிக்க முற்படுறார். முதல் முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படும் போது மத்தியில் ஆட்சியில் இருந்தது இந்திரா அம்மையார், காங்கிரஸ். இந்திரா அம்மையார் பிரதம அமைச்சராக இருக்கிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக சர்க்காரிய கமிஷனை போட்டு அவர் ஊழல்வாதி என்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு இவர்களுமோ ஈழத்துக்காகவே ஒரு பதவியை தொடர்ந்த மாதிரியும் இவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது போலவும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறார். இதை பற்றி ஆழமான புரிதல் இருக்கிற நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். எதுவுமே நமக்கு தொடர்பில்லை என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய மனதில் இந்த மாதிரியான காணொலிகளை பார்க்கும்போது திமுக இவ்வளவு செஞ்சிருக்குதா ஈழ மக்களுக்கு, இந்த சீமான் தான் தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாவதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த விளக்கத்தை கொடுக்கிறோம். முதல் முறை ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை, திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பினார், கலைத்தார், ஆட்சியை கலைத்தார். 2வது முறை கலைக்கும் போது சுப்பிரமணிய சாமியினுடைய தூண்டுதலின் பேரில் இங்கே தமிழ்நாட்டில் விட்டார்கள், இங்கே ஆயுத கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது என்று அன்றைய துக்ளக் ஆசிரியர் சோ உட்பட, சுப்பிரமணிய சாமி உட்பட பிராமண ஒரு லாபி இந்திரா அம்மையார் இடத்தில் போய் இதை சொல்லி மன்னிக்க வேண்டும். இந்திரா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி தான் கலைக்கிறார். அப்போ 2 தரமும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது உண்மை. ஆனால் நம்ம இங்க வைக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், 2 முறையும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது உண்மை, ஏற்கிறோம். ஆனால் 2 முறையும் எந்த மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை கலைத்ததோ அவர்களோடு இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் கூட்டணி வச்சிருக்கிறாங்களே, இதை என்ன சொல்றது? முக்தார் அகமதுங்கிற முட்டாளுக்கு தெரியாதா?
இந்த முட்டாள் முழுக்க முழுக்க ஆபாசத்தின் மொத்த வடிவமே இவர் தான். நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன்னா, இவர் வந்து ஒரு லேகி வியாபாரி. இப்ப அவர் அந்த தம்லைன் இந்த மாதிரி ஆபாசமா போடுறாரு. அவங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க, அம்மாவோ தங்கையோ இல்ல ஒரு மனைவியோ இந்த மாதிரி இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. கேள்வி கேட்க மாட்டாங்க. இவர் ஒரு மனிதராகவே மதிக்க மாட்டாங்க அவங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நாகரிகமான மனிதனும் தன்னுடைய வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பான். நாகரிகமான மனிதன் நான் சொல்றேன். இப்போ முக்தார் பேசுவதை விட 10 மடங்கு ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் என்னால் பேச முடியும். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாகரிகமான முறையில் உங்களுக்கு மறுப்பு தெரிவிப்போமே தவிர உங்களை ஒருபோதும் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட மாட்டோம். ஆனால் இவர் உடல் முழுக்க சீமான் 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 என்கிற வார்த்தையை தாண்டி வேறு எதுவுமே அந்த காணொலியில் இல்லவே இல்லை. குறைந்தது ஒரு 1000 முறையாவது சீமான் பேரை உச்சரித்திருப்பார். அதுக்கு பதிலா இன்ஷா அல்லான்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் போற இடத்துக்கு சொர்க்கத்துக்கு சுவனத்துக்கு போய் சேர்ந்திருப்பார். இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இன்ஷா அல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு. இப்ப அவர் இஸ்லாமியர்னால நான் அதை இந்த கேள்வி வைக்கிறேன். அவங்களுடைய அந்த இஸ்லாமிய குழுக்கள் இருப்பாங்கல்ல, ஜமாத், ஏன் அவங்க வந்து எதுவுமே ஒரு கேள்வி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க? இவர் எந்த ஜமாத்திலையும் சேர்த்திருப்பாங்கன்னு நான் நம்பலைங்க. இவர் ஜமாத்தை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறவர். இவர் ஜமாத்தா இல்லன்னா கூட பொதுவான ஒரு முஸ்லிம் தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாவது சொல்லலாம்ல. இருப்பாங்க. இவருக்கு வந்து மேல்மட்ட தொடர்புகள் நிறைய இருக்குது. இப்ப முக்தார் அகமது பேசுறாருன்னா யாருக்காக பேசுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியாரை திட்டாருன்னு பல முறை சொல்றாரு முக்தார் அகமது. நான் ஒண்ணு கேட்கிறேன், பெரியாரை எங்க திட்டினார் சீமான்? என்ன சொல்லி திட்டினாரு? இல்லையே. பெரியார் பேசியதை இன்னொரு முறை எடுத்து பேசினார், அவ்வளவுதானே. அவங்க தானே சொல்றாங்க பெரியாரை படியுங்கள் சொல்றாரு. பெரியாரை படியுங்கள் சொல்றாங்க. பெரியாரை படிச்சதுனால இங்க இவ்வளவு நாட்டம் எடுக்குது அப்படின்னு சொல்றோம். படிச்சா தவறு. ஐயா வீரமணி அவர்கள் சொல்றாருங்க. ஒரு துண்டு காணொலி கூட வரும், நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறாரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதே வார்த்தையை தந்தை பெரியார் அவருடைய மொழியில தந்தை பெரியார் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பதிவு செய்கிறார். ஆங்கிலத்திலேயே பதிவு செய்திருக்கிறார். இப்ப இதுக்கு என்னங்க பொருள்? இதுக்கு என்ன பொருள்? கல்யாணம் பண்ணுங்க வேண்டாம், உங்களுடைய ஆசாபாசங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கலாம். குழந்தைகள் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நீங்க பொறுப்பேற்க முடியாது, பொறுப்பேற்க தேவையில்லை. இப்ப இதுக்கு என்னங்க அர்த்தம்? இது நாகரிகமான சமூகத்தில் நீங்க சொல்லுகிற செய்தியா? இது சுமைகளை ஏன் தாங்கி வச்சுக்கிற மாதிரி இல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன், இதே மாதிரி வெங்கடப்ப நாயக்கர் நினைச்சிருந்தாருன்னா இவரா வந்திருப்பாரா? வந்திருக்க முடியாதுல்ல. எப்படிங்க சுமைன்னு சொல்றீங்க? ஒரு குழந்தை நம் வழியாகத்தான் வருகிறார்களே தவிர நாம அவங்களை உருவாக்குறது இல்லை. எதுக்கு? மிருகங்கள் கூட, நாய் கூட குட்டி போட்டுச்சுன்னா அந்த நாய்க்குட்டிகள் வளருகிற வரை பால் ஊட்டுது, பக்கத்துல இருந்து பாதுகாப்பா இருக்குது, நம்ம பார்க்கிறோம். நாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள் நாகரிகமான சமூகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய குழந்தைகளை சுமை என்று சொல்வதற்கு நம் மனது எவ்வளவு கல்நெஞ்சாக்காரனாக இருந்தால் நம்ம அதை சொல்லுவோம். அப்போ அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு அப்படின்னா பெரியாருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க பார்வையில் தான் சமூக சீர்திருத்தம் சொல்றாங்க. ஐயா பெரியாரை பேசினார்னு சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பெரியாருடைய சொத்துக்களை, அறிவுசார் சொத்துக்களை அரசுடைமையாக்குங்கன்னு கேட்கிறாங்க. இன்னும் அரசுடைமையாக்குங்கன்னு கேட்கிறாங்க. ஐயா வீரமணி மறுக்கிறார். அன்றைக்கு கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் திராவிடர் கழகத்துல தானே இருந்தாங்க. இப்ப இவங்களுக்குள்ள முரண்பாடு வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் ஐயா கொளத்தூர் மணியும் இன்னொரு இயக்கமா கோவை ராமகிருஷ்ணனும் போக வேண்டிய காரணம் என்ன? ஒரு கட்டத்துல பெரியாருடைய சிந்தனையை, பேச்சுக்களை அச்சில் ஏற்றி அது பெரியார் நூலகத்துல இருக்கும்போது, பெரியார் திடலில் இருக்கும்போது அதையெல்லாம் நாங்கள் எடுத்து பரப்புகிறோம் என்று கிளம்பினார்கள் இவங்க 2 பேரும், கோவை ராமகிருஷ்ணனும் ஐயா கொளத்தூர் மணியும். ஐயா வீரமணி இதை வச்சுதான் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பெரியாருடைய பேச்சுக்களை வச்சுதான் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கே வண்டவாளம் தண்டவாளம் தேடி இருக்குமே. இது தெரிந்ததுனாலதான் ஐயா வீரமணி பெரியாருடைய சிந்தனைகளை, பேச்சுக்களை, எழுத்துக்களை பொதுவெளியில் தரவே இல்லை. அந்த வகையில் உண்மையிலேயே பெரியாரை காப்பாற்றியவர் வீரமணிதான் என்று நான் உறுதியாக நம்புறேன். இன்றைக்கு திராவிடர்கள்
எங்கள் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமானை குறிவைத்து தாக்குவதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய பிதாமகன் திராவிட சித்தாந்தத்தை கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட கழகமோ முற்றுமுழுதாக தமிழக மக்களின் மனங்களில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது என்பதுதான் நான் இந்த இடத்துல அழுத்தமா பதிவு செய்ய விரும்புறேன். இப்போ சீமானை இழிவுபடுத்தணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது. காலங்காலமாக இவர் மீது வெறும் அவதூறுகளை மட்டுமே பரப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் இப்போது சீமான் ஈழத்துக்கு சென்றது, புகைப்படம் எடுத்தது மார்பிங் பண்ணப்பட்ட புகைப்படம் என்று அவரை ஈழ மக்களிடத்திலிருந்து அந்நியப்படுத்துகிற ஒரு வேலைதானே தவிர வேறொன்றும் இல்லை. கொளத்தூர் மணி, அண்ணன் திருமாவளவன், இன்னும் நம்ம கோவை ராமகிருஷ்ணன், இவர்கள் எல்லாமே தலைவரோடு பல நாட்கள் தங்கி இருந்துட்டு அந்த ஈழ மக்கள் படுகிற துயரங்கள் எல்லாம் பார்த்து இங்கே தமிழகத்தில் பரப்பி இருந்தார்கள். அதை நான் மறுக்கல. ஆனால் 2009 முடிந்து விட்டது என்கிற ஒரு நிலையில் அதற்கு பிறகு தலைவரை பற்றி இங்கே யாராவது வாய் திறந்திருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எங்கள் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமான் தலைவரை தவிர வேறு எந்த அரசியலும் பேசவில்லை. தலைவரை பேசி பேசிதான் இன்றைக்கு ஏறக்குறைய 36 லட்சம் வாக்குகளை இன்றைக்கு அறுவடை செய்து வைத்திருக்கிறார். இவர்களால் இந்த மாதிரி ஒரு நாளும் கட்டமைக்க முடியாது. 1.1 தான் எங்களுடைய வாக்கு சதவீதம். 2016 அப்பதான் நாங்க முதல் தேர்தல் அரசியல்ல இறங்குறோம். அன்றைக்கு 1.1 தான் எங்களுடைய வாக்கு சதவீதம். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வாக்கு சதவீதம் 8.5%. இப்போ இந்த வாக்கு சதவீதம் கூடியிருப்பது எதை காட்டுது? உலக தமிழர்களுக்கு எல்லாம் ஒற்றை நம்பிக்கையாக இருப்பவர் எங்கள் உடன்பிறந்தான் செந்தமிழன் சீமான் என்பதைத்தான் இந்த வாக்குகள் காட்டுது. இதோ இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் இந்த திராவிட திருவாளர்கள் எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவாங்க? கண்டிப்பா வெற்றி பெறத்தான் போகிறோம். அதற்காகத்தான் கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நன்றி.